Massive fall opportunity number 4, Tanla Platforms. இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்குற மாதிரியான பிரச்சனையை சந்திச்சுட்டு வேற லெவல்ல விழுந்துருக்கு, பார்த்தாலே தெரியும். ஆனா ஏன் இது ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா, திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் பாட்டம் ஃபிஷிங். இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் நீங்க 7th ஏப்ரல்ல பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் 2020ல இந்த பிரைஸ்க்கு ரீச் ஆச்சு. அப்போ திஸ் இஸ் சம்திங் சோ அட்ராக்டிவ். என்னதான் இந்த பிரச்சனையில அது ஃபேஸ் பண்ணாலும் இந்த கம்பெனியோட எசென்ஷியல் பாராமீட்டர்னால இது மேல போகும். ஸோ வாட் இஸ் த எசென்ஷியல் பாராமீட்டர்? இட்ஸ் நத்திங் பட் த ஒன் டைம் பாஸ்வேர்ட் டு ரிசீவ். அப்போ டான்லா பிளாட்ஃபார்ம்ஸ் மாதிரியான கம்பெனி பிரச்சனையாவே இருந்தாலும் ஒரு பர்ஃபெக்ட் பிரைஸ் லெவல் என்ட்ரி கொடுக்கறதுக்கு ஒரு பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்ன்ற கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். அது தெரியலனா இது பாட்டம் ஃபிஷிங்காக இருக்காது, ஒரு மியர் ஃபிஷிங்காக இருக்கும், லாசஸ் மேக்ஸிமம் செஞ்சிருக்கும். ஸோ த பாட்டம் லைன் இஸ் வெரி சிம்பிள். இந்த மாதிரியான மேசிவ் ஃபாலில் குவாலிட்டி ஸ்டாக்ஸை பிக் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுங்க. லேர்னிங் த ஸ்டாக் மார்க்கெட் இஸ் நாட் ஏ காம்ப்ளெக்ஸ் சப்ஜெக்ட். You can do it with ease. Coming reelsல இந்த மாதிரி வேல்யூபிள் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு நிறைய ரிசீவ் ஆக போகுது. ஸ்டே டியூன்ட்.